வாழ்க வளமுடன். அல்பேர் ஆற்றலின் கருணையினால் உங்கள் உடல்நலம் நீலாயும் நிறை செல்வம் உயர்ப்புகள் விஞ்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வீர்களாக. அன்பர்கள் அனைவருக்கும் பாலாவின் இனிய வணக்கங்கள். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். அன்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரோகிணி நட்சத்திரக்காரங்களை பற்றி. இந்த ரோகிணி அப்படிங்கிறது இதனுடைய குணம் என்ன, இதனுடைய புராண விளக்கங்கள் என்ன, இது எதை நோக்கி இருக்கக்கூடிய நட்சத்திரம், ஒருத்தர் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தால் சில குணாம்சங்கள் இவருக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பொது பலனாக நம்ம பார்க்கலாம். இதில் 1, 2, 3, 4 பாதங்கள் இருக்குது. இந்த 4 பாதங்களும் வெவ்வேறு குணாம்சம் கொண்டதாக நம்மளுக்கு இருக்கும். ரோகிணி நட்சத்திரம் ஒருத்தர் பிறந்துட்டார் அப்படின்னா ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் இருக்க போகிறதே இல்லை. இதில் இந்த 4 பாதங்களும் 4 விதமான தன்மைகள் கொண்டது. இப்போது இந்த ரோகிணி நட்சத்திரத்துடைய செயல்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் அப்படின்னாக்கா, இது ஒரு தெய்வீகமான நட்சத்திரம், தெய்வ பிரதிஷ்டை பண்ணக்கூடிய ஒரு நட்சத்திரம். முடிக்காணிக்க, வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, திருமணம், பதவி ஏற்கிறது, யானை, அதாவது மிகப்பெரிய உருவம் இல்லையா யானை, அந்த பெரிய ஒரு உருவத்தை நம்ம வாங்கிறது, நிலையான எந்த ஒரு செயலும் செய்கிறது இந்த ரோகிணி நட்சத்திரத்துடைய செயல்களாக நம்மளுக்கு இருக்கும். சரி, இதனுடைய தன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு நிலையான நட்சத்திரம், பக்தி ஆன்மீக ஞானம் கொண்டது. இதனுடைய தேவதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மாவை சொல்லுவாங்க. சரி, இந்த ரோகிணி நட்சத்திரத்துடைய இடங்கள் என்னென்ன அப்படின்னா, மலை, குன்றுகள், உணவு விடுதி, மதுபான கூடம், இந்த ஹோட்டல், தங்கு விடுதியெலாம் இருக்கு இல்லைங்களா, இதுதான் ரோகிணி நட்சத்திரத்துக்கு உண்டான இடம். ஏன் இந்த என்ன இடத்தை குறிக்கும், என்ன சொல்கிறோம், இந்த இடங்களை எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னாக்கா, இவங்களுடைய எண்ணங்கள், இந்த ரோகிணியில் பிறந்தவங்களுக்கு இங்கே போனால் இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இந்த தொழிலை இவங்க செய்யலாம், இந்த செய்கிற இடத்துல இவங்க வேலை பார்க்கலாம், இது மேலே ஒரு ஈடுபாடு இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால. சரி, இந்த ரோகிணி நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு சுபமான நட்சத்திரம், பிரம்மனால் ஆளப்படக்கூடிய மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நட்சத்திரம், மனிதத்தன்மை வாய்ந்த ஒரு நட்சத்திரம் சொல்லலாம். இந்த ரோகிணி அப்படிங்கிறது சந்திரனுடைய தொடர்புடைய ஒரு நட்சத்திரம். மற்றவர்களுக்காக உழைக்கக்கூடிய தன்மை இவங்ககிட்ட இருக்கும். நிலையான நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால வலிமை மற்றும் பொறுப்பு மிக்கக்கூடிய நட்சத்திரமாக நம்மளுக்கு இது விளங்கும். விவசாயம் அல்லது தொழிற்சாலை உற்பத்தி செய்கிறது, மக்களுக்கு பயன்படக்கூடிய அத்தனை வேலைகளையும் செய்கிறது, அந்த மக்களை வளர்ச்சி பாதைக்கு எடுத்துக்கிட்டு போகிறது, முன்னேற்றத்தை குறிக்கக்கூடிய நட்சத்திரம் தான் இந்த ரோகிணின்னு சொல்லலாம். சரி, இந்த ரோகிணி நட்சத்திரம் லக்னம் வாங்கிடுச்சுன்னு வச்சுங்களேன், லக்னம் நின்ற நட்சத்திரம் ரோகிணியாக இருந்துட்டாவோ, இல்லை லக்னாதிபதி சந்திரனா ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரன் நின்றுருந்தாருனாக்கா கண்ணை கவரக்கூடிய இனிய தோற்றம் உடையவராக இவங்க இருப்பாங்க. இயல்பில் அதாவது பிறக்கும் போதே ஒரு விதமான கவர்ச்சி இவங்ககிட்ட தோணும். குழந்தையாக இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா வசீகரம் நல்ல மிக்க ஒரு குழந்தையாக நம்மளுக்கு இருக்கும். எல்லாரும் இவங்ககிட்ட பேசணும், பழகணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. அதே சமயத்தில் இந்த வசீகரம் மிக்க தலைவர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு தலைவராகக்கூடிய வாய்ப்பு இந்த நட்சத்திரத்துக்காரங்களுக்கு உண்டு. அதே சமயத்தில் மற்றவங்கள்ட்ட ஒரு சிறு குற்றம் பண்ணாலும் அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி இது தப்பு அப்படின்னு அவங்ககிட்ட உணர்த்தாமல் அவங்க போக மாட்டாங்க. அதுக்கு அடுத்தது இந்த ரோகிணி சந்திரனால் ஆளப்படக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால பெற்றோரை பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலை அல்லது தாய்க்கு உதவி செய்யக்கூடிய தன்மை கொஞ்சம் இவங்களுக்கு குறைஞ்சே இருக்குது. மிகப்பெரிய செல்வாக்கில் வாழக்கூடிய நட்சத்திரம் சொல்லலாம் இந்த ரோகிணி நட்சத்திரத்தை. புகழ், பேர், இது எல்லாமே வாங்கக்கூடிய நட்சத்திரம். பிரபல்யம் சொல்லுவாங்க இல்லையா, நல்ல பிரபலமான ஆள்பா இவர் அப்படின்னு சொன்னால் ரோகிணி நட்சத்திரம் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு லக்னத்திலேயோ ராசியிலையோ சம்மந்தப்படும். மிகப்பெரிய பக்திமான். அதே சமயத்தில் கண் பார்வையில் மட்டும் சிறு குறை இருக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலருக்கு உண்டு. பொருள் சம்பாதிக்கல மிகப்பெரிய திறமையானவங்களாக இருப்பாங்க. வசீகரிக்கக்கூடிய தன்மை, ரிசீவ் போகிற இவங்ககிட்ட ஜாஸ்தியாக இருக்கும். காதல் உணர்வு இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். நல்ல உடல் அமைப்பு, ஒரு ஆணுக்கு உண்டான உடல் அமைப்பு எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருப்பாங்க இவனோட உடல் அமைப்பு. ஜென்ம நட்சத்திரம் ரோகிணியாக இருந்தது அப்படின்னா இவங்க சுத்தமான, கொஞ்சம் கூட அழுக்கப்படாமல், இவங்க பேசுகிற பேச்சில் ஒரு அமைதியான கனிவான சுபாவம் இருக்கும்.
நல்ல ஒரு அழகு மிக்க தோற்றம் இருக்கும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. நிறைய ஒரு நல்ல ட்ரெஸ் உடுத்திக்கிறது, ட்ரெஸ்ஸை வந்து அயன் பண்ணாமல் போட மாட்டாங்க. ஒரு நீட்டான ஒரு பர்சன் எப்போவுமே சேவ் பண்ணிக்கிட்டு ஒரு டீசெண்டாக இருப்பாங்க இல்லையா, பார்க்குறதுக்கு லட்சணம். அது எல்லாமே இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு. இதில் அந்த காலத்தில் அரசர்கள்லாம் ரோகிணி நட்சத்திரத்தில் நம்மளுக்கு நிறைய பேர் நம்மளுக்கு இருந்தாங்க. அதே மாதிரி வியாபாரிகள், இந்த உயர்குல மக்கள்னு சொல்லுவோம் இல்லையா, இவங்கெல்லாம் இந்த ரோகிணியில் நம்மளுக்கு இருப்பாங்க. யோகிகள் அப்படின்னா இது எளிமையாக வாழ்வுன்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க எல்லாமே இந்த யோகனியில் இருக்கக்கூடியவங்க தான். ஐந்தறிவு ஜீவராசிகள் அப்படின்னு பார்த்தா இந்த நட்சத்திரம் பசு, எருது, இந்த நீர்வாழ் உயிரினங்கள், பெரிய ஒரு மலைத்தொடர், விவசாயியாக இருக்கிறது, பதவி செல்வம் இருக்கிறவங்க இந்த நட்சத்திரம் ஆளும். மிகப்பெரிய பதவியும் ஒரு செல்வாக்கும் இருக்குது அப்படின்னா அந்த ரோகிணி நட்சத்திரம்னால தான் நம்மளுக்கு முடியும் அப்படின்னு சொல்லலாம். இந்த நட்சத்திரோடைய தன்மைகள் என்ன அவங்க உடம்புல கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னால், உடம்புல பார்த்திங்க அப்படின்னாக்கா முடி நிறைய இருக்கும், நிறைய தழும்புகள் இருக்கும், மற்றவங்க இவங்ககிட்ட ஏமாந்து போவாங்க, நிறைய செல்வம் சேர்க்கறது இவங்க அதிக ஈடுபாடு இருக்கும். அதே சமயத்தில் கல்வி இவங்களுக்கு ஈஸியாகவே நம்மளுக்கு வந்துடும். தாய்க்கு மட்டும் ஒரு சின்ன அவங்களுக்கும் ஒரு சின்ன ஒத்து போகாத தன்மை கொடுக்கும். சரி, இந்த ரோகிணி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாமா? இந்த 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க மிக உணர்ச்சி வசவங்களாக இருப்பாங்க. ஒரு நிலையான பேச்சு இவங்ககிட்ட கொஞ்சம் குறையும். ஆனால் அதே சமயத்தில் ஒரு நல்ல ஒரு அழகான தோற்றம் கொண்டவங்களாக இவங்க இருப்பதுன்னு சொல்லலாம். ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல பெரிய கண், உருண்டையான கண் நட்சத்திரம், அதாவது பௌர்ணமி நிலவு மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நல்ல படுத்த கண்ணாக இருக்கும். இவங்ககிட்ட நன்னடத்தை மிகுந்த இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். சிறந்த பேச்சாற்றல் மிக்கவங்க. கொஞ்சம் உடல்நிலையில் சின்ன சின்ன குறைகள் நம்மளுக்கு ஏற்படும். கட்டுப்பாடோடு பேசுகிறது இவங்களுடைய மிகப்பெரிய குணாம்சம். ரோகிணி நட்சத்திரத்துடைய 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்க இவங்க தர்மம் தானம் செய்கிறதுல மிகப்பெரிய வல்லவங்களாக இருப்பாங்க. அதே சமயத்தில் கணக்கு போடுறதுல, கணிதத்தில் மிகப்பெரிய புலமை பெற்றவராக இவங்க இருப்பாங்க. இவங்களை அடிச்சுக்கிற காலம் இல்லைன்னு சொல்கிறான். மிகுந்த பக்தி கொண்டவங்களாக இருப்பாங்க. மற்றவங்களால போற்றத்தக்க ஒரு சில பழக்க வழக்கங்கள் இவங்ககிட்ட உள்ள இருக்கும். ரோகிணி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க மிகப்பெரிய செல்வந்தர். மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத இவங்களால ஈஸியாகவே தெரிஞ்சுக்க முடியும். அதே சமயத்தில் வரக்கூடிய காலத்தில் என்னதான் நடக்கும், இப்படித்தான் நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய மிகப்பெரிய புக்திமான். அந்த அறிவு இயற்கையாகவே இவங்களுக்கும் இருக்கும். அந்த அளவுக்கு வலிமை வாய்ந்தவங்களாக இருப்பாங்க. மிகப்பெரிய புகழில் போற்றப்படக்கூடியவங்க இவங்க ரோகிணி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்க. மிகப்பெரிய புத்திமான்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்கெல்லாம் 4ஆம் பாதத்துக்கு உண்டானவங்களாக நம்மளுக்கு சிறப்பான வாழ்வை இவங்க வாழக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதில் சில தோஷங்களும் அடைக்கிறோம் இல்லையா. இந்த நட்சத்திரங்களுக்கு என்ன தோஷம் அப்படின்னாக்கா, 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு தாயும், 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு தாய் மாமனையும் பாதிக்கும். 4ஆம் பாதம் மட்டும் மிகப்பெரிய நன்மை தரும். ஒரு சிறு பாதிப்பு, இது ஒவ்வொருத்தருடைய ஜனனத்துக்கும் மாறுபடக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரி, இந்த தோஷங்கள் மிகுந்த நட்சத்திரத்தில் ஜனனமாயிட்டாங்க அப்படிங்கிறத ஒரு பெரிய குறையாகவே நம்மளுக்கு எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்குண்டான பரிகாரம் என்ன அப்படின்னாக்கா, அந்தணர்களுக்கு எல்தானம் செய்கிறது. இது மூலிமா இந்த தோஷங்கள் நம்மளுக்கு விளக்கப்படும். இப்போ புராணங்களில் இந்த நட்சத்திரங்களுடைய பங்கு என்ன அப்படிங்கிறத பற்றி சின்ன ஒரு குறிப்பை மட்டும் பார்த்துடலாம். சந்திரன் 27 மனைவிகளில் ரோகிணி மீது மட்டும் சந்திரனுக்கு அளவற்ற காதல். அந்த ரோகிணியோட மட்டும் நீண்ட காலம் தங்கியிருக்கிறதா புராணங்கள் சொல்லப்படுன. இதனால் மற்ற சகோதரிகள் பொறாமை அடைஞ்சு தன்னுடைய தந்தை பிரஜாபதினு சொல்லுவாங்க இல்லையா, அவரோட தந்தை, அவங்ககிட்ட போய் சொல்ல அவர் சந்திரனுக்கு சாபத்தை கொடுக்குறார். அதனால் ஒவ்வொரு மாதமும் சந்திரன் நோய்வாய்ப்பட்டு பெண் குணமடைகிறான். இதுவே வளர்வரை தேய்வரைன்னு சொல்கிறாங்க. இது ஒரு மேல்நோக்கு நட்சத்திரம். நம் ஆசையில் நாம் படும் துன்பங்களை இந்த நட்சத்திரம் காட்டும். சந்திரன் ரோகிணியிடம் ஆசை வைத்து துன்பத்தை அடைந்தது போல ரோகிணி நட்சத்திரக்காரர்களும் துன்பம் அடைவார்கள். பெண்கள் மூலிமா சில தொந்தரவுகள் இவங்களுக்கு வந்துட்டு போகும். இது உணர்ச்சிகரமான மயக்கம் நட்சத்திரம்னே சொல்லலாம். இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள் பிறந்தவங்க மற்றவங்களை கவரக்கூடிய அழகும் தன்மையும்
இவங்ககிட்ட நிறைய இருக்கும், நல்ல அழகுபடுத்திக்குவாங்க இவங்களை. இவர்களுடைய அழகிய பொருட்கள் மீது அளவற்ற ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க. நல்ல ஒரு காஸ்ட்லியான ஃபோன், காஸ்ட்லியான கார், வீட்டில் இப்படி தான் சோஃபா இருக்கணும், டிவி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க இல்லையா, இவங்க இந்த ரோகிணியில் உட்படுவாங்க. இவருடைய உயர்ந்த பண்பாட்டுக்கும் நடத்தைக்கும் ஒத்து வராத போகிறாங்க இல்லையா சில பேர், அவங்க மேலே இவங்களுக்கு கோபம் வரும். அந்த சமயத்தில் அவங்கள பற்றி ஆழமாக விமர்சிக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு உண்டு. இவங்களுக்கு உடல் இச்சை சற்று அதிகமாக இருக்கும். தனக்கு வேண்டியதை அடைய இவங்க எவ்வளோ தூரத்துக்கு வேணாலும் கொஞ்சம் இறங்கி போவாங்க அப்படின்னு சொல்லலாம். மிகவும் கலை நுணுக்கம் மிக்கவங்களாக இருப்பாங்க. அதே சமயத்தில் கலை உணர்வு கொண்டவங்களாக இருப்பாங்க. சினிமாவில் பாட்டு பாடுறது, மியூசிக் பண்ணுறது, டான்ஸ் ஆடுறது, இதெல்லாமே இவங்களுக்கு கைவந்த கலை. அழகிய கலைகள், அழகானவைகளை அழகாக பார்த்து ரசிக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு உண்டு. ரோகிணி வளர்ச்சிக்கான நட்சத்திரம் சொல்லலாம். இதில் பிறந்தவங்க சிறுக சிறுக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே வருவாங்க. இந்த பயிர் உற்பத்தி பண்ணுறது, ஒரு பயிரை உற்பத்தி பண்ணால் இவங்க கையில் ஒரு பயிர் நட்டாங்கன்னா அது நல்லா வளரும். வாழ்க்கையில் மிக மேலான அந்தஸ்துக்கு வந்து தான் நினைத்தவற்றை எல்லாமே இவங்க அடைவாங்கன்னு சொல்லலாம். இவங்களுக்கு நிறைய குழந்தை செல்வம் உண்டு, செல்வ வளமும் ஏராளமாக இருக்கலாம். ஆனால் பொருள் மேல் இருக்கிற பற்றை மட்டும் இவங்க கொஞ்சம் குறைக்கிறது நல்லது. இல்லை தேவையில்லாத சின்ன சின்ன சிக்கல்கள் வரும் அப்படின்னு சொல்லி நம்முடைய முன்னோர்கள் ஏற்கனவே சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த ரோகிணியில் பிறந்தவங்களுக்கு அத்தனை பேரும் இதே குணாம்சம் வருமா அப்படின்னு சொன்னால் சில மாறுபாடுகள் நம்மளுக்கு, இது ஒரு பொதுவான குணாம்சம், இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. சில நட்சத்திரங்கள் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் இவங்களுக்கு சாதகமாக நம்மளுக்கு அமைஞ்சு ஒரு சுப காரியங்களை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் வந்தது அப்படின்னா அதில் முன்னின்று நடத்தக்கூடிய அதிகாரம் இந்த ரோகிணிக்கு மிகவும் அதிகம். வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த பதிவில் பாலா.